உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்கு உங்க ஹெல்ப்பும் தேவைப்பட்டது. நீங்க கூட தான் நான் கேட்டதும் சடங்கு பண்ண ஒத்துக்கிட்டீங்க. என்கிட்ட எந்த டீட்டெயிலும் கேட்காம. அதெல்லாம் யாரு செய்வா? நான் ஏன் செய்யணும்னு கூட நீங்க விலகி இருக்கலாமே. நீ ஏதோ சொன்ன, அதை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். அப்ப ஏன் கண்ணு கலங்கினதும் நீங்க ஏன் அழுதீங்க? அது அது அழுகையை பார்த்ததும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் அதான் உங்க கண்ணீரும் சேர்ந்து தானே என் ஃப்ரெண்டோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்குச்சு. ஆமால்ல ஜனனி, அவங்க உன்னோட ஃப்ரெண்டு தான். ஆனாலும் என் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு உணர்வு, ஏதோ ஒரு ஃபீல். கரெக்ட். அதான் எந்த சூழ்நிலையிலையும் நாமளா இருந்தா நடக்க வேண்டியது கண்டிப்பா நடக்கும். ஜனனி, நான் கூட ஒரு மாதிரி எமோஷனலா இருந்தேன். ஆனா நீ தெளிவா இருந்த. நீ செஞ்ச ஒரு நல்ல காரியம்தான் என்னையும் சேர்த்து செய்ய வச்சது. இன்ஃபேக்ட் நீ தான் என்னையும் கூட சேர்த்துக்கிட்ட. நீங்க மனசார என் ஃப்ரெண்டோட ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிட்டீங்களா இல்லையா? வேண்டிக்கிட்ட. நிச்சயமா அந்த ஆத்மா சாந்தி அடையும். ராசு, இன்னும் சிவா வந்து சேரலையடா? அம்மா, அவன் என்ன சின்ன பையனா? வருவாம்மா. காலையில நேரத்திலேயே கிளம்பி போனா, இன்னும் ஆளை காணோம். என்னன்னு பாருடா. கொஞ்சம் இருமா. விசலாச்சி, உன் பேரன் எதுவா இருந்தாலும் அவன் அம்மா கிட்ட சொல்லாம இருக்க மாட்டான். என்னங்க? ஏய், அம்மா ஏதோ கேக்குறாங்க, என்னன்னு சொல்லு. என்னத்த? சிவா அந்த ஜனனி கூட போனானே, அவங்க ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? நீ ஏதாவது பேசுனியா? இஷ்டத்துக்கு போறாங்க, இஷ்டத்துக்கு வராங்க. வீடுன்னு ஒண்ணு இருக்கிறத நினைக்கிறாங்களோ என்னவோ. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிறது ரெண்டே பேர் தான். ஒன்னு அவன் அம்மா, இன்னொன்னு அவன் பொண்டாட்டி. அவங்க அப்படிலாம் இல்லைங்க. நீங்க தான் அவனை பிரிச்சு பாக்குறீங்க. அக்காலத்து வாங்காத. முதல்ல அம்மா கேட்கறது பதில் சொல்லு. இதோ சிவா வந்துட்டான். அதுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணி, அம்மா பேர மேல இருக்கிற அக்கறையில கேட்டா அது உங்களுக்கு பிரச்சனையா? நான் எதுவும் பேசல. சிவா, வாடா. சிவா, என்னப்பா கோயிலுக்கு போனீங்களே, தரிசனம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அம்மா, நான் அவட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். ஆக்சுவலா ஜனனியோட ஒரு ஃப்ரெண்டை காணும் தேடி போனோம். அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஐயோ, அவங்க சொந்த பந்தம்னு யாரும் இல்லை. அதான் உங்களுக்கு நல்லபடியா காரியத்தை பண்றோம். என்னது காரியமா? ஆமாம் பாட்டி, ஜனனியோட மனசுக்கு ஏற்ற மாதிரி என்னால முடிஞ்ச ஒரு உதவி. என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? நாங்க உயிரோடு இருக்கிறப்பவே காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற? காரியம் பண்ணது நீதானா? அப்ப பிண்ட வச்சது யாரு? நான் தான் பாட்டி. ஏய், அறிவு இருக்கடி உன் பிள்ளைக்கு? பா, என்னப்பா தப்பு பண்ணிட்டோம்? என்ன தப்பா? நாங்க உயிரோடு இருக்கும்போது யார்கிட்ட பிண்டம் வச்சுட்டு வந்திருக்க நீ? நீ பிண்டம் வைக்கணும்னா ஒண்ணு நான் சாவணும், இல்லன்னா உன் அம்மா சாவணும், இல்ல நீ தாலி கட்டி இருக்கே உன் பொண்டாட்டி அவ சாவணும். அப்பதான் நீ பிண்டம் வைக்க முடியும். எவ்வளவு ஒருத்திக்கு பிண்டம் வச்சிருக்க? அவளுக்கு உனக்கும் என்னடா உறவு? சிவாக்கு என்னன்னா தெரியும்? எல்லாம் இவ பண்ற வேலைதான். ஒரு சாவுனா போகலாம் வரலாம், பிண்டம் வைக்கிற அளவுக்குனா அப்ப ஏதோ திட்டம் போட்டு தானே செய்யறாங்க. அத்த, அப்படிலாம் எந்த திட்டமும் இல்ல அத்த. இந்த அளவுக்கு நாங்க யோசிக்கவே இல்லை. ஒரு ஆன்மா சாந்தி அடையணும்னு நினைச்சோம், செஞ்சோம், அவ்வளவுதான். மச்சான், ஊர்ல யார் வேணா சாவலாம். அந்த சாவுக்கெல்லாம் நம்ம பொறுப்பேத்துக்க முடியுமா? அதெல்லாம் சாந்தி அடைஞ்சா என்ன, அடையலன்னா நமக்கு என்ன வந்துச்சு? ஆமா,
ஒரு மரியாதைக்காவது வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுச்சா பாரு. அது எப்படி தோணும்? நம்ம வீடு நம்ம குடும்பம், அவங்களோட தான் என்ன. ஏதோ நல்ல விஷயம் நினைச்சு செஞ்சுட்டோம். இப்போ அதுக்கு என்ன பண்றது? செய்யறதையும் செஞ்சுட்டு கேள்வியடா கேக்குற? ஏய், காரியம் பண்றப்போ பிண்டம் வைக்கிறப்போ உங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டன் குலம் கோத்திரம் குலதெய்வம் எல்லாத்துக்கும் சேர்த்து தாண்டா செய்வாங்க. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா உனக்கு? நீ திதி கொடுத்த பொண்ணுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? ஏய், இந்த சாபம் நம்ம பரம்பரைக்கு வந்து சேரும் தெரியுமா? ஏய், நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னடா பண்றது? சேரக்கூடாத ஆள் கூட சேர்ந்தா இப்படிதான் வந்து சேரும். பா, நல்லதுன்னு நினைச்சு பண்ணோம். ஒரு ஆத்மாக்காக பண்ணோம். அது கடவுளுக்கும் தெரியும், நம்ம முன்னோர்களுக்கும் தெரியும். எல்லா கஷ்டத்துல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு வழி இருக்கும். இதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தான் செய்யணும். ஏய், தண்ணி கொண்டு வாங்க. தல்றே வாடா. என்னங்க ஏங்க பா, எதுக்கு என்னங்க பண்றீங்க? பா, என்னப்பா பண்ணிட்டு வாய்முடா. உன்னை பெத்த அப்ப நான் சொல்றேன். உட்கார்றா. பா, எதுக்கு உட்கார்றாங்கறல? உட்காரு. செஞ்சது பாவம்னு தலைமுழுகு. என்னங்க? ஏய், பேசாத நீ. மாமா மாமா அது யாரும் பேசக்கூடாது. தண்ணி குடு. தண்ணி குடு. இத பாரு, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் விளையாட்டு இல்ல. உன்னை பெத்தவங்க இன்னும் சாகல. நாங்க உயிரோடு இருக்கும்போது நீ காரியம் பண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. அந்த மாதிரி பண்ணா அது நடக்கவும் செய்யும். உழப்போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.